ஹாய் வணக்கம் மக்களே. கொஞ்சம் லைவாக பார்ப்போமா? என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லைவாக பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓவரால் நிஃப்டி வந்து தடுமாறிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கான்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 80 பாயிண்ட் ரெக்கவர் வந்துச்சு லோவில் இருந்து. இன்றைக்கி எதிர்பார்க்குறது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்றைக்கி வந்து நேரோ சிபிஆர் ஒரு டவுன் சைடு சிபிஆருக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த சிபிஆர் வந்து எஸ்டர்டே சிபிஆர் வந்து ஒரு இன்சைடு சிபிஆர், ஒரு கேண்டிலுக்கு உள்ளுக்குள்ளே வந்தால் நம்ம ஹராமின்னு சொல்லுவோமா, அது மாதிரி வந்து இது ஒரு வைடு சிபிஆருக்கு உள்ளுக்குள்ளே வந்த ஒரு இன்சைடு சிபிஆர். அது இன்சைடு சிபிஆர் பிரேக் ஆகும்போது வந்து ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. இந்த ஃபால் வந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ட்ரம்ப் டேரிஃபு, குளோபல் கியூஸு, நேற்றெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஷார்ட் ஆகிருக்கு. குளோபல் கியூஸ் வந்து சரியில்லை. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த டேரிஃப் வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸை வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நமக்கு ஓவராலாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்போவுமே நான் வந்து கரண்ட் எக்ஸ்பிரி வந்து எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தேன்னா ஏதாவது செல்லிங்க்கு தான் எடுப்பேன், இல்லைன்னா அடுத்த எக்ஸ்பிரியை தான் வந்து நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும். ஸோ வந்து நான் இதை வந்து டவுன்லோடு பண்ணுறேன். இந்த டேட்டாவை டவுன்லோடு பண்ணுறேன். இந்த டேட்டாவை டவுன்லோடு பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் நமக்கு வந்து இப்போ ஓவரால் ஆப்ஷன் செயினுடைய மொத்த டேட்டாவும் நமக்கு இதுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதை நான் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஷன் டேட்டா அப்படிங்கிறத போயிட்டு இந்த டேட்டாவில் வந்து இந்த டேட்டாவை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்து காப்பி பண்ணி இதை டைரெக்டாக கொண்டாடுறதுக்கான வழி இல்லை. அப்படி கொண்டாடணும்னா இப்போ நிறையா வந்து டேட்டா பேஸுக்கு வந்து காசு கேட்குறாங்க, அது நம்மளால் முடியாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மேனுவலாக ஒர்க் பண்ணுவோமே. இப்போ வந்து நான் இந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்பர்ட்ஸ் வந்து ஓஎஸ் ஸ்பர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து டேட்டா வரும். இதை எடுத்து விட்ருவோம். இது வந்து ஏற்கனவே வந்து இது வந்து நான் என்ட்ரி எடுத்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மட்டும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. ஸோ ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. இந்த 22,900 இது நியூட்ரல். ஸோ 23,100 வந்து நியூட்ரலாக இருக்குது. 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா இந்த ப்ரீமியம் வந்து ஒரு 31 ரூபா ஏறும் இப்போலேருந்து. இதுதான் வந்து இந்த டெல்டாவோடைய வேலை. ஒரு நாளைக்கு 6.80 ரூபா நமக்கு வந்து இது கழியும். இது கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் கவரிங்கில் நிறையா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 23,200, 300, 400, 700 இதெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இதை வந்து நம்ம என்ட்ரி போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 22,800 வரைக்கும் மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா அது வரைக்குமே வந்து ஷார்ட் பில்டப்பில் தான் இருக்குது. புட் ஆப்ஷனும் சரி, கால் ஆப்ஷனும் சரி. ஸோ வந்து 17th ஏப்ரல் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து 11:35. இது வந்து ஏன் அப்படின்னா நான் வந்து இது வந்து ஒரு ஷீட்டாக சேவ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணது. 1/3, 4 இது வந்து 11/5. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு புது ஷீட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் செயின் டவுன்லோடு பண்ணதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங் வந்து நம்ம வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி வந்து தான் கனெக்ட் பண்ண முடியுமே ஒழிய ப்ரைஸை வந்து சேஞ்ச் இன் ப்ரைஸ் எல்டிபி வந்து டவுன்லோடு ஆகிறது இல்லை. அதனால தான் வந்து இந்த எல்டிபியை மட்டும் வச்சு, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே வச்சு இன்டர்பிரிட்டேஷன் இதில் நான் வந்து பில்டு பண்ணியிருக்கேன். இந்த 24,300 கூட வந்து ஷார்ட் கவரிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி ஷார்ட் கவர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து இதை வந்து மார்ஜின் பெனிஃபிட்டுக்காண்டி எடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து அது வந்து அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காண்டி இது வந்து இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. பட் வெறும் 5 ரூபா 5 பைசா. ஓகே, இப்போ நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஷீட் வந்துடுச்சு. இதில் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். 11:35. இன்றைக்கி தேதி வந்து 4/4/25.
இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து டேட்டா வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ 180 ஷார்ட் பில்டப் ஆகிடுச்சு. இங்கே அது பக்கத்து நம்ம போகக்கூடாது, கால் ஆப்ஷன் சைடு போகக்கூடாது. புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா அது 292 ரூபாவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஓவர் ப்ரீமியம். அவ்வளோ கொடுத்தாலாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து லைவில் போய் பார்ப்போம். இந்த நியூட்ரல் பாயிண்ட்டு 1.23.300 அப்படி இல்லைன்னா 23.300 ஷார்ட் கவரிங். ஸோ இதில் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 233 23,000ங்கிறது 233 978 ஷார்ட் பில்டப் ஹெவியாக இருக்குது. ஸோ வந்து இதை ஷார்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ இது வந்து லைவாக வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்த்தோம், ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது, 978%, 233 ரூபா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 23,000 கால் ஆப்ஷன் 17ஆம் தேதி ஸ்ட்ரைக் வந்து 23,000, 211 ரூபா, 47% வந்து எல்டிபி வந்து நேற்றுலேருந்து குறைஞ்சிருக்கு. அட்டேங்கப்பா, இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ட் வைஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா கவனிங்க மக்களே. ஃபுல் டே வைக்கிறேன். இதில் வந்து பிசிஆர் வந்து 0.8 நியூட்ரல். இதில் வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா வந்து 22,950 நல்ல சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது. 39 லட்சம், 18 லட்சம் தான் கால் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 23,000 புட் ஆப்ஷனை நிறையா வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்டு கீழே வந்து 22,972 அந்த ரேஞ்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்கில் அதுவும் கரண்ட் இதில் வந்து நல்லா போகலை, இன்க்ரீஸ் ஆகலை. 17ஆம் தேதி 23,100 வரைக்கும் போகிறதுக்கான மேக்ஸ் பெயின் பாசிபிலிட்டி இருக்குது. ஐவி பர்சன்டைல் 28, நியர்பை எக்ஸ்பெரிக்கு தான் இதை பார்க்கணும். இந்தியா விக்ஸ் வந்து க்ரீனில் தான் இருக்குது. 0.76ங்கிறது ஒரு வீக்கான பிசிஆர் 17ஆம் தேதிக்கு. பட் நம்ம 17ஆம் தேதி தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது பூராமே வந்து ரெசிஸ்டன்ஸ், இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பூராத்தையுமே வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அப்போ வந்து புட் ஆப்ஷனில் பூரா இதெல்லாம் வந்து அன்வைண்டிங் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம செல் பண்ண முடியாது, பட் பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை பாருங்கள், 23,200, 250, 300 இந்த சைடு உள்ளது பூராமே அன்வைண்டிங் ஆகிருக்கு. 22,200, 300, 400, 700 வரைக்கும் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். இது புட் ஆப்ஷனில். ஸோ கால் ஆப்ஷனில் 23,000 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்குது, 18 லட்சம் இருக்குது, 68 லட்சம் இருக்குது. 23,100ல் 68, 23,200ல் வந்து 79 லட்சம் இருக்குது. புட் ஆப்ஷன் அன்வைண்டிங் ஆகிட்டு இருக்குது. புட் ஆப்ஷன் அன்வைண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா புட்டிலேருந்து வெளியில் வராங்க, மார்க்கெட்டு மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில். ஸோ வந்து நம்ம வந்து 23,000 நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். 23,000, 22,000 23,000 வந்து நம்ம வந்து சார்ட்டு பார்த்துட்டோம்னா இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறேன், இதையும் எடுத்து விட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸில் வைக்கிறேன். ஸ்கேல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் தான் பார்ப்போம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம். ஸோ வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக்கப் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து 201, 202 வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இது நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து ஃபால் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே ஃபால் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் 22,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, ரைட்டா?
ஆமாம், இங்கே ரீடெஸ்ட் பண்ணுறது இது பண்ணலை. ஸோ வந்து இனிமேல் அது நமக்கு தேவைப்படாது. இது நேரோ சிபிஆருங்கிறதுனால இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. ஸோ வந்து இப்போ 23,000 கால் ஆப்ஷன் 17ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறிட்டு இருக்கு. ப்ரைஸ் ஏரில் காலையிலேருந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து 23,233 நம்ம டவுன்லோட் பண்ணுற டயத்தில் 233 ரூபா இருந்திருக்கு. ஆனால் இப்போ 200 ரூபா வந்துருச்சு. இதிலேருந்து இது வரைக்கும் இறங்கியிருக்கு. என்ன டைமு 11:42. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸோ வந்து இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். அப்படியே செல் பண்ணுறதா இருந்தாலும் அவ்வளோவுக்கு ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ண முடியுமா? இப்போ இவ்வளவுக்கு 244. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஷார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. அப்படியே இருந்தால் ஷார்ட் பண்ணால் ஹோல்டு பண்ண முடியுமா? அப்படின்னா ஹோல்டு பண்ண 23க்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணலாம். நான் கொடுக்குறது எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஒன்லி லைவாக ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி. இதில் எவ்வளோ டேஞ்சர் இருக்குது, எதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கும் உகந்த ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேண்டில்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவரால் குளோபல் கியூஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட் வந்து காலையில் 8 இருந்துச்சு, அட்வான்ஸ் வந்து வெறும் 8 தான் இருந்துச்சு. இப்போ 13 ஆயிருக்கு. இது மறுபடியும் 25 அப்படின்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்வான்ஸ்டு கிளைன் வந்து சாதகமாக இருக்குது செல்லர்ஸுக்கு. அதே மாதிரி நிஃப்டி 500 வந்து செல்லர்ஸுக்கு வந்து சாதகமாக இருக்குது. பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் அக்குமுலேஷன் பீரியடு. மொமெண்டம் ஸ்டாக்ஸில் வந்து வெறும் 3 ஸ்டாக் தான் மொமெண்டமில் இருக்குது. மோர் தென் 3 to 5% வந்து இவ்வளோ பேர் இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து இதில் இருக்குது, செல்லிங்கில் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து ஃபார்மாவுக்கும் வந்து டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால ஃபார்மா செக்டரும் இப்போது அடி வாங்கிட்டு இருக்குது. ஆமாம், இப்போது வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்தியா விக்ஸ் ஏறிட்டு இருக்கு, மிச்சம் எல்லாம் டவுனு. நிஃப்டி பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருக்கு. ப்ரைவேட் பேங்க்கு கொஞ்சம், ஃபினான்ஸ் சர்வீஸும் நல்லா இருக்குது. மிச்சம் எல்லாமே டவுனில் இருக்குது. ஸோ வந்து நம்ம இவ்வளவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம 23,000 நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 23,000 ஓகே. ஓகே, இதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இப்போ புட் ஆப்ஷன் சைடு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ 23,000மே புட் ஆப்ஷன் வந்து என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 23,000 புட் ஆப்ஷன் 211 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஈக்குவலான ஒரு ப்ரீமியமில் இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டிக்ளைன் ஆகணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டிக்ளைன் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸில் வைப்போம். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி ப்ரைஸும் ஏறுனுச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஆல்ரெடி வந்து நல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. அதனால் வந்து இது ஓவர் வேல்யூடு தான். இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஓவர் வேல்யூடு தான் இருக்குது. 23,000 பி வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. இன்கேஸ் இது சப்போர்ட். ஸோ வந்து ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கலாம். இப்போ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொசிஷனுக்கு கூட நம்ம வந்து இதை யோசிக்கலாம். ஸோ 212 182 எவ்வளவு? ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ விட்டு கொடுக்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும். ஸோ வந்து 25 பாயிண்ட். ஓகே, 25 பாயிண்ட் வந்து நம்மளால் விட்டு கொடுக்க முடியும். 20 ஆப்ஷன் செயினில். ஓகே மக்களே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து லைவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தான் கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து படிச்சுக்கணும், எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓஎஸ் ப்ரட்ஸில் வந்து 23,000 என்ன சொல்லுது அப்படின்னா, 23,000 ஷார்ட் பில்டப்பில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பில்டப்பில் தான் இருக்குது.
73,000 இது வரைக்கும் ஷார்ட் பில்டப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடுக்கு தான் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் காலையில் பார்த்தோன்னா ஓகே, இன்றைக்கி ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடுக்கான பாசிபிலிட்டி தான் இதில் இருக்குது. ஸோ வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி மக்களே. டேக் கேர் யுவர் கேபிட்டல்ஸ். ஓகே, தேங்க்யூ.